நாளைக்கு டிஸ்சார்ஜுங்கிறதுல அருண் தீவிரமா இருக்கான். டாக்டரும் அனுப்பி வச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஆள் வீட்டுக்கு வந்துட்டா என்ன சார் பண்றது? கான்ஷியஸ் இல்லாம தானே வராரு, அப்புறம் ஏன் பயப்படுற? வீட்டு அட்மாஸ்பியரை சுத்தி ஃபேமிலி ஆளுங்க நின்னு பேச்சு கொடுத்தா அவருக்கு நினைவு திரும்ப சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க சார். அப்படி நினைவு திரும்பி அவர் என்ன போட்டு கொடுத்துட்டாருன்னா? நீ யாரு, எதுக்கு வந்தன்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. போலீஸ் உன்னை ஜெயிலில் போடுவாங்க. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டியதுதான். என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்கிற? நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ். இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தான் உனக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே அந்த ஆள் கதையை முடித்தா மட்டுமே உன்னால் தப்பிக்க முடியும். இல்லைனா நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும். உனக்கே தெரியாதா? ஆக்சுவலாக இந்நேரம் அந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்கு என்ன வழின்னு நீ யோசிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும் கல்பனா? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல சார். டோட்டலா மைண்டே பிளாக் ஆயிருக்கு. நீங்களாவது ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்து தான் உங்ககிட்ட வந்தேன். சி, எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட ஜியாகிரஃபிலாம் தெரியாது கல்பனா. அந்த ஆள் எந்த வார்டில் இருக்காரு, அவரை சுற்றி ஆள் நடமாட்டம் எப்படி இருக்கும், ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் வந்துட்டு போவாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே உனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் வச்சு நீ தான் பிளான் பண்ணணும். சார், நான் முதல்ல போட்ட பிளான் தான் சொதப்பிருச்சு சார். அதுக்கு காரணம் உன்னோட அலட்சியம். நீ அலர்ட்டாக இருந்திருந்தனா அன்னைக்கு அந்த ஆளோட கதை முடிஞ்சிருக்கும். தப்பே இல்லாமல் ஒரு தப்பை பண்ணுறது தான் பெரிய சவால் கல்பனா. அதில் மட்டும் மாஸ்டர் ஆகிட்டோம்னா நம்ம என்றைக்குமே மாட்டிக்க மாட்டோம். அது நடக்கணும்னா நம்ம எதிராளியை விட பிரில்லியண்ட்டாக யோசிக்கணும். அறவே கட்டுத்தனமாக ஐடியா பண்ணோன்னா அப்புறம் நம்ம கம்பி தானணும். சார், என் தலைமையில கத்தி தொங்கிட்டு இருக்கு. என்ன விமர்சனம் பண்றதுக்கு இதுதான் நேரமா? திரும்ப தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு இப்போ நல்ல நேரமும் கெட்ட நேரமும் சேர்ந்து வந்திருக்கு. மொதல் அட்டம்ப்ட்லேயே ஆக்சுவலாக அந்த ஆளை நீ காலி பண்ணியிருக்கணும். அவர் பழைச்சிட்டது உனக்கு கெட்ட நேரம். பட் அவருக்கு சுயநினைவு இல்லாமல் போனது உனக்கு நல்ல நேரம். இன்னொரு சான்ஸ் மட்டும் அவருக்கு கொடுத்த உன் கதை முடிஞ்சிடும். இன்னைக்கே அவரை முடிச்சா மட்டுமே உன் தலை தப்பும். புரிஞ்சுதா? சும்மா தலையாட்டினா மட்டும் போதாது. என்ன பண்ண போற அதை மட்டும் சொல்லு. அந்த ஆளை காலி பண்ணுறதுக்கு எப்படின்னு நைட்டில் தான் போய் ஆகணும். அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நீ எப்படி போயிட்டு வருவ? சப்போஸ் யாராவது கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா நீ என்ன சொல்ல போகிற? எல்லாத்தையும் இப்போயே பேசிடலாம். அப்போ தான் ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா கரெக்ட் பண்ண முடியும். பிளானில் கிளாரிட்டி இருந்தால் மட்டுமே எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கும். புரியுது சார். என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. யோசி. சார், எனக்கு ஒரு ஐடியா தோணுது சார். நான் சொல்றேன், அது கரெக்டா இருக்கான்னு சொல்றீங்களா? ஃபாரின்ல இருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா சார். இன்னைக்கு நைட்டு அவ கூட நான் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிளம்பிடுறேன். நைட் ஷோ சினிமாக்கு போனா டைம் கரெக்டா இருக்கும். அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேலையை முடிச்சிடுறேன். அந்த ஆள் செத்துட்டாருன்னா ரஞ்சிதாக்கு உன் மேலே தான் டவுட் வரும். அப்போ நீ வீட்டில் இல்லைன்றது தெரிஞ்சதுன்னா நீ தான் செஞ்சேன்னு முடிவே பண்ணுருவா. நீ எங்கே இருந்த, உன் ஃப்ரெண்டு யாருன்னு அவள் பாட்டுக்கு நோண்ட ஆரம்பிச்சிருவான். நான் அதையும் யோசிச்சேன் சார். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசி பக்காவா ரெடி பண்ணிடுறேன். இன்னைக்கு நைட்டு முழுக்க நான் அவ கூட தான் இருந்தேன்னு அவ ஸ்ட்ராங்கா பேசிடுவா. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் இதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டனா மட்டும் போதும். இல்லை சார், இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. அந்த ஆளுக்கு இதான் கடைசி நாளாக இருக்கும். நான் வரேன் சார். எல்லாம் கரெக்டாக பண்ணிடுற மாதிரியே பேசிட்டு போகிறா. ஆனால் எதையும் பண்ண மாட்டேங்கிறா. இல்லை நம்பலாமா?
சார் சார் நான் பேசுறது கேக்குதா? கண்ணை திறந்து பாருங்க சார். ரஞ்சிதா. என்ன சார்? ரஞ்சிதா. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ரஞ்சிதா. சார் ரஞ்சிதாங்கிறது யார் சார்? ரஞ்சிதா. அவங்க கிட்ட பேசணுமா? சார் 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 முடிச்சு பாருங்க சார். கண்ணை திறந்து பாருங்க சார். சார் இந்த விஷயத்தை உங்க வீட்டுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லலாமா? யாரும்மா போன்ல? தெரியலம்மா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னு தெரியலையே, பயமா இருக்கு. அண்ணி பயப்படாம எடுத்து பேசுங்க. ஹலோ அம்மா, நான் வீட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் பேசுறேம்மா. என்னம்மா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? அம்மாமா டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்னும் பயப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு. உங்க வீட்ல ரஞ்சிதானி யாராவது இருக்காங்களா? ஏம்மா, எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை பத்தி எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்க? உங்க வீட்டுக்காரர் தான் அவங்க பேரை சொல்லி முணுமுணுக்கிறாரு. அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க இத்தனை பேர் இருக்காங்க. பொண்டாட்டி நான் இருக்கேன், பையன் இருக்கான். இங்க எல்லாரையும் விட்டுட்டு எதுக்காக யாரோ ஒரு பேரை சொல்லி அவரு முணங்கணும்? எனக்கு தெரியாதுமா. அவர் அடிக்கடி அவங்க பேரை தான் சொல்றாரு. அவங்க கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாரோ என்னவோ. அவங்க வந்து பேச்சு கொடுத்தா அவர் நினைவு திரும்புறதுக்கும் சான்ஸ் இருக்குமா? அதான் உங்களை வர சொல்றதுக்காக ஃபோன் பண்ணேன். அவளை வேண்டான்னு ஒதுக்கி நாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவளுக்கும் எங்களுக்கும் இப்போ எந்த தொடர்பும் இல்லை. அவருக்கு அவகிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. தூக்கத்துல சம்பந்தமே இல்லாம உளற மாதிரி அவரு ஏதாவது அந்த பேரை சொல்லி உளறிட்டு இருப்பாரு. அவ வந்து பேசினா அவருக்கு நினைவு திரும்பும்னு நான் நம்பல. சரிம்மா, சொல்ல வேண்டியது என் டியூட்டி. அதான் சொன்னேன். வச்சிடுறேம்மா. என்னாச்சுமா? உங்க அப்பா ரஞ்சிதா ரஞ்சிதான்னு முணங்கிட்டு இருக்காராம். அவ வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நர்ஸ் சொன்னாங்க. நான் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன் அண்ணி அப்படி சொன்னீங்க? ஏதோ ஒரு காரணம் இருக்க போய் தானே அண்ணன் ரஞ்சிதா பேரை சொல்லிருக்காரு. அவளை அனுப்பி பார்க்கலாமே. அவ பேச்சு கொடுத்து அண்ணனுக்கு ஏதாவது நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. என்ன சீதா, நீ அவங்கள மாதிரியே புரியாம பேசுற? அவ போய் பேசினா எதுவும் பெருசா நடக்கும்னு எனக்கு தோணல. அவளால நாம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கோவத்துல கூட அவரு அந்த பேரை சொல்லிருக்கலாம் இல்லையா? அவ போய் நின்னா அவரோட நிலைமை மோசமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அண்ணி, கல்பனா பேரை சொன்னா பாசம், ரஞ்சிதா பேரை சொன்னா கோவமா? உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திப்பீங்களா? நம்ம எல்லாரும் இருக்கும் போதே அண்ணன் அன்னைக்கு ரஞ்சிதாவை பார்க்கணும்னு சொன்னாரு. இப்ப பேரை சொல்லிருக்காரு. அப்ப ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே நாம புரிஞ்சுக்கணும். ரஞ்சிதாவை அனுப்புனாதான் அது என்னன்னு தெரியும் அண்ணி. நான் ரஞ்சிதாக்கு போன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்றேன். அவ போன் நம்பர் இன்னும் வச்சிருக்கியா நீ? டெலீட் பண்ண மறந்துட்டேன் அண்ணி. அத்தை, நீங்க ஒன்னும் அவளுக்கு போன் பண்ண வேண்டாம். அவளும் அங்க போய் எதுவுமே கிழிக்க வேண்டாம்.
நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவ அங்க அப்பாவை போய் பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அம்மா சொன்ன மாதிரி அவ குரலை கேட்டதும் அப்பாக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வித்யா, ரஞ்சிதா மேல இருக்கிற கோவத்துல நீ இப்படி எல்லாம் பேசாத. அண்ணி, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. ரஞ்சிதா மேல கோவமும் வெறுப்பும் காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. அண்ணனுக்கு நினைவு திரும்புறது முக்கியம். அவருக்கு நினைவு வரலனாலும் பரவாயில்ல. ரஞ்சிதாவை அனுப்ப மாட்டேன்னு சொல்றது தப்பு அண்ணி. நம்மோட வரட்டு பிடிவாதத்துக்காக அண்ணனோட ஹெல்த் கூட விளையாடக்கூடாது. நம்ம ஒரு ஃபோன் பண்ணா போதும். நேரங்காலம் பார்க்காம ஓடுறதுக்கு ரஞ்சிதா தயாரா தான் இருப்பா. இந்த முயற்சியும் செஞ்சுதான் பார்க்கலாமே. அத்த, இங்க பாரு. வித்யா, தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. இந்த விஷயத்துல அண்ணி தான் முடிவெடுக்கணும். நீயோ நானோ கிடையாது. சீதா, எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. நான் வேண்டான்னு சொன்னா பொல்லாதவளாயிடுவேன். எனக்கு என்ன, என்னமோ பண்ணிட்டு போங்க. ஏய் ஏய், யார் நீ? இங்க என்ன பண்ற? ஐயோ, யார் இவரு? ஏய், யார் நீ? எதுக்கு இவரை கொல்ல பாக்குற? ஏய் மாமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? பயப்படாதீங்க மாமா. ஏய் நில்லு. டேய் ஏய், ஏண்டா மாமா யாரோ கொல்ல பாக்குறாங்கடா. டேய் வாடா, எவ்வளவு வாட்டி மாமாவை கொல்ல பாக்குறா? வாடா. ஏய் ஏய் நில்றி. நீங்க என்ன பண்ற? நான் வந்ததை விடு. நீ நேரா மாமா ரூமுக்கு போயிருப்பியே. அவரை எப்படியாவது கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணிருப்ப. இந்த தடவையும் உன் மிஷன் ஃபெயிலியர் ஆயிருக்குமே. ஏய், அப்படிலாம் எதுவும் நடக்கல. நீ தான் ஏதோ பிளானோட இங்க வந்திருக்க. நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு சொல்லு. சொல்றேன். அப்போதானே உன் பிளான் எப்படி சொதப்புச்சுன்னு உனக்கு புரியும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ரஞ்சிதா.
மாமா என் பேரு சொல்லி முணங்குனதா சொன்னீங்களா? அதான் மாமாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீங்க பேச்சு கொடுத்து பாருங்க. ஓகேமா? மாமா மாமா, நான் ரஞ்சிதா வந்திருக்கேன். மாமா ரஞ்சிதா மாமா. ரஞ்சிதா 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 தான் மாமா. கண்ணை திறந்து பாருங்க மாமா, நான் உங்க ரஞ்சிதா தான் வந்திருக்கேன். ரஞ்சிதா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா மாமா? என் பேரு சொல்லி முணங்குனீங்களாமே, உங்ககிட்ட பேசதான் மாமா நான் வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாருங்க மாமா. மாமா, கண்ணை திறந்து என்ன பாருங்க மாமா. ரஞ்சிதா மாமா, நான் தான் ரஞ்சிதா மாமா. தெரியறேனா? ரஞ்சிதா சொல்லுங்க மாமா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுங்களா? என்ன பண்ற? பொறுமையா சொல்லுங்க மாமா. உங்க மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லுங்க மாமா. சொல்லுங்க. சொல்லுங்க மாமா. மாமா, பொறுமையா உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க மாமா. மாமா, ஐயோ மாமா, மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு? மாமா, மாமா என்ன பாருங்க. மாமா, மாமா என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்களே. மாமா சொல்லுங்க மாமா. மாமா, அவருக்கு நினைவு தப்பிடுச்சுமா. டாக்டர், என்கிட்ட மாமா ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாரு, ஆனா அதுக்குள்ள மயக்கம் ஆயிட்டாரு. உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா நரம்பு டேமேஜ் ஆயிருக்கிறதுனால மூளைக்கும் வாய்க்குமான கம்யூனிகேஷன் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அதனாலதான் நினைச்சதை அவரால் உங்ககிட்ட சொல்ல முடியல. இன்னைக்காவது மாமாவை பேச வச்சிடலாம்னு நினைச்சேன், ஆனா அது முடியாமலே போயிருச்சு. டோன்ட் வரிமா, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தானே கூட்டு போக போறீங்க. அங்க வச்சு நிறைய பேசுங்க, பழைய விஷயத்த ஞாபகப்படுத்துங்க. அப்பதான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து காப்பாற்ற முடியும். ஓகே டாக்டர். டாக்டர், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்கம்மா. இல்ல, மாமாவுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் வர சான்ஸ் இல்லைன்னா இந்த ரூம்ல இருந்து ஜெனரல் வார்டுக்கு மாத்திடலாமா? ஏம்மா, இந்த ரூம்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, வசதியா தான் இருக்கு. ஆனா யாருமே இல்லாம ஏதோ அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. இதே ஜெனரல் வார்டுனா ஆளுங்க இருப்பாங்க, பேச்சு சத்தமும் கேட்டுட்டே இருக்கும். இது அவர் கண்டிஷனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு தோணுச்சு. நானும் கூட இருந்து கொஞ்சம் பேசி பாப்பேன்ல. நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்கம்மா. நர்ஸ், இமிடியேட்டா இந்த பேஷண்ட்டை ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. சிஸ்டர், கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. மாமாக்கு நினைவு திரும்பணும்னு நான் அவரை ஜெனரல் வார்டுக்கு மாத்த சொல்லல. நாளைக்கு அவரை டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நீ ஏதாச்சும் ஒரு அட்டம் பண்ணுவேன்னு என்னோட 7வது அறிவு சொல்லிட்டே இருந்துச்சு. மாமா சேஃபா இருக்கணும்னு தான் அவரை ஜெனரல் வார்டுக்கே ஷிஃப்ட் பண்ண சொன்னேன். நான் கெஸ் பண்ண மாதிரியே மாமாவை கொல்ற பிளானோட நீ இங்க வந்திருக்க. நடந்த எதுவுமே தெரியாம அந்த ரூம்ல இருக்கிற ஆள மாமான்னு நினைச்சு நீ கொல்ல பாத்திருக்க. கூட இருந்தவங்க எல்லாரும் சத்தம் போட்டு கூப்பிட்டதுனால அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்தங்கிற பேர்ல என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. எப்படி பக்கத்துல இருந்து நேர்ல பார்த்தா மாதிரி அந்த சீனை அப்படியே சொல்லிட்டேனா? ஏய், நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. எல்லாம் உன்னோட கற்பனை தான். அது நிஜம் நிரூபிக்க உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லங்கிறதுனால நீ செஞ்சது இல்லன்னு ஆயிடாது கல்பனா. மாமா விஷயத்துல நீ என்னமோ செஞ்சிருக்க. அதனாலதான் திருடனுக்கு தேள் கொட்டினா மாதிரி அன்டைம்ல மாமாவையே டார்கெட் பண்ணி நீ வந்துட்டே இருக்க. என்ன மீறி உன்னால மாமாவை எதுவுமே செய்ய முடியாது. ஏய், நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் மாமாவோட இந்த நிலைமைக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி நடிக்காத.
இன்னைக்கு இல்லைனாலும் கூடிய சீக்கிரமே ஆதாரத்தோட நான் உன்னை பிடிப்பேன். உன் முகமுடிய கிழிச்சு நீ யாருங்கிறத நான் எல்லாருக்கும் புரிய வைப்பேன். அதுக்கப்புறம் உன்னை சகல மரியாதையோட உன்னை உன் மாமியார் வீட்டுக்கு சாரி 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 உனக்கு புரியாதுல்ல, உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவேன். அதுக்கு ரெடியா இருந்துக்கோ. ம்